மாகாண சபை பலப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது? ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கேள்வி என்பது அந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை பேணி பாதுகாப்பதாகவும் நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்ட அரசியலமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் வழங்கிய வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டனவா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். புதிய அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் ரத்து செய்யப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ள விடயத்தை சுட்டிக்காட்டி இவ்வாறு எம்.ஏ. சுமந்திரன் இந்த விடயங்களை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவொன்றை இட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் பேணி பாதுகாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக முன்னெடுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து புதிய அரசியலமைப்பு திருத்தமாக ஏற்றுவதாக குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்வதாகவும் அதனூடாக மாகாண சபை முறைமையும் ரத்து செய்வதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். டில்வின் சில்வாவின் இந்த கருத்தை மேற்கொண்டு காட்டி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு எம்.ஏ. சுமந்திரன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எங்கே நீங்கள் வழங்கிய வாக்குறுதி என்று. அதே போல இந்த விடயம் தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பிய கேள்வியும் இன்று தினம் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்பு தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்ன, 13ஆம் திருத்தத்தை ஒழிப்பது குறித்து டில்வின் கூற்று தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்து மாகாண சபை முறைமையை இல்லாதொழிப்பதாயின் தமிழர்களுக்கு வழங்கும் தீர்வு என்ன? எதிர்வரும் தேர்தல்களில் ஜனாதிபதிக்கு தமிழர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். புதிய அரசியலமைப்பினூடாக அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் ரத்து செய்யப்படும் என மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கும் போதே இந்த விடயங்களை அவரும் தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல சி. விக்னேஸ்வரன் அவர்களும் இந்த விடயத்தினுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. மாகாண சபை முறைமையை இல்லாமலாக்குவதற்கு இந்தியாவின் அனுமதியின்றி 13ஐ நீக்க முடியாது, எச்சரிக்கிறார் வடக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்பது இன்றைய தினக்குரலினுடைய பிரதான தலைப்பு செய்தி. முழு நாட்டுக்கும் ஒரு சட்டம் என டில்வின் சில்வா குறிப்பிடுவது தமிழ் மக்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதாகவும் விக்னேஸ்வரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவின் அனுசரணையோடு கொண்டுவரப்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தை அவர்களின் ஒப்புதல் இன்றி நீக்குவது என்பது இலங்கை அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான செயற்பாடாக அமையும் எனவும் முழு நாட்டுக்கும் ஒரே சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் எனவும் வடக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் இந்தியாவினுடைய அனுமதியின்றி 13ஐ நீக்க முடியாது, சிலவேளை முழு நாட்டுக்கும் ஒரே சட்டம் என்று டில்வின் கூறுவது தமிழ் மக்களுக்கு பாரதூரமான பிரச்சனையாக இருக்கும் என்பதாக அவரும் தன் சார்பில் ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதே போல விஜயதாச ராஜபக்ஷ அவர்களும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழர்கள் இதனையா எதிர்பார்த்தார்கள், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதும் சந்தேகத்துக்குரியது என்கிறார் விஜயதாச என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் இனங்களுக்கு இடையிலான பாரிய முரண்பாடுகளை ஏற்படுத்திய இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் உருவாக்கப்பட்டு அதனூடாக மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்வதாக மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுவது ஆச்சரியத்துக்குரியது அல்ல. புதிய ஆட்சி மாற்றத்தில் தமிழ் மக்கள் இதனையா எதிர்பார்த்தார்கள், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதும் சந்தேகத்துக்குரியது என்பதாக முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச அவர்களும் இந்த விடயத்தை இப்போது தன்னுடைய பேசுபொருளாக அவரும் மாற்றிக் கொண்டிருக்கின்ற விடயம் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை தருகிறது. 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்ய இடமளிக்க முடியாது, டில்வினின் கருத்து கண்டிக்கத்தக்கது, ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்வதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனப்பிரச்சினைக்கு தீர்வுக்காகவே 13ஆம் திருத்தம் அமல்படுத்தப்பட்டது. தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்த 13ஆம் திருத்தம்
அம்சங்களை முறையாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாயவர்தன தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்திகளும் இருப்பதை காணலாம். எனவே 13 தொடர்பாக இப்போது டில்வின் சில்வா தெரிவித்த கருத்துக்கு பல பகுதிகளிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது. எனவே 13ஐ நீக்கிவிட்டு தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்பதை கூற வேண்டும் என்பதாக சிறு நபர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்பதாகத்தான் அந்த 13 தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.